அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசனத்தை நிகழ்ச்சியை காண்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு வானொலி மூலமாக, தொலைக்காட்சி நிலையங்கள் மூலமாக அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிற ஒரு செய்தி ஆண்டவராகிய இயேசுவின் வருகையை குறித்த ஒரு செய்தி தான். ஆண்டவராகிய இயேசுவானவர் வரப்போகிறது மிக மிக நிச்சயம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை ஆண்டவருடைய திருச்சபைக்கு மாத்திரமல்ல, அவருடைய கிறிஸ்தவத்துக்கும் அஸ்திபாரமாக, தூணாக அது காணப்படுகிறது. அருமையான என் சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகையை நம்புகிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வருகையை நம்புகிறதில்லை. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மகிமையான நம்பிக்கை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் வரப்போகிறார். அதி சீக்கிரமாய் வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் கரம் நம்மோடு கூட இருந்து மகிமையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய வருகையிலே எவ்வாறு நியாயந்தீர்ப்பார் என்பதை குறித்து அவரே தன்னுடைய வாயை திறந்து தன் நாவினாலே ஓமைகளை சொல்லியிருக்கிறார். அந்த ஓமைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் 3 ஓமைகள் சொல்லப்படுகிறது. முதல் ஓமை அங்கு 10 கன்னிகளின் ஓமை. இரண்டாவது ஓமை அங்கு தாலந்தின் ஓமை. மூன்றாவது ஓமை என்பது செம்மறி ஆடு வெள்ளாடுகளாக மக்களை பிரித்து நியாயந்திருக்கிற ஓமை. இந்த 3 ஓமைகளையும் நாம் 25 அதிகாரத்திலே நாம் காண முடிகின்றது. இந்த 3 ஓமைகளும் ஓமைகளாக காணப்பட்டாலும் வருகையை குறித்து ஆண்டவரின் செய்திகள் அங்கு அடங்கி இருக்கின்றன. எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை எவ்வாறு நியாயந்தீர்ப்பார்? அதற்கு அங்கு 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு எவைகளை தந்திருக்கிறாரோ, எவைகளை அழித்திருக்கிறாரோ, எவைகளை கொடுத்திருக்கிறாரோ, அல்லது எவைகளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ அவைகளை எவ்வாறு ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், அதை உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பதை வைத்து ஆண்டவர் தம்முடைய வருகையிலே அவர் நியாயந்தீர்ப்பார். எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, மத்தேயு 25 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு எஜமான் தன்னுடைய தூர தேசத்துக்கு போகும் பொழுது அவன் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே தன் ஆஸ்திகளை எல்லாம் விட்டு போகிறான். அப்படி போகும் பொழுது அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக அவர்களுக்கு தாலந்துகளை கொடுத்தான். மத்தேயு 25 அதிகாரத்திலே நாம் 15வது வாக்கியத்திலே இதை நாம் வாசிக்க முடிகிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் சகல ஞானம் படைத்த தெய்வம். அவர் என்னை அறிவார், உங்களை அறிவார், நம்மை அறிவார், நம்முடைய உள் நிலையை அறிவார், நம் திறமையை அறிவார்,
நம்முடைய வாழ்வினுடைய தன்மைகளை எல்லாம் அவர் அறிவார். ஆகவே அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர்களுக்கு தாலந்துகளை கொடுக்கிறார். இங்கே தாலந்து என்பது யூத மக்கள் மத்தியிலே உள்ள பணத்தை குறிப்பிடுகிறது. ஆனால் நம்முடைய நடைமுறை தமிழிலே தாலந்து என்பது வரங்களை குறிக்கிறது அல்லது சிறப்பு அம்சங்களை குறிக்கிறது என்று சொல்லலாம். வரங்கள் 2 வகைப்படும் அல்லது தாலந்துகள் 2 வகைப்படும். ஒன்று இயற்கை தாலந்துகள் அல்லது இயற்கை வரங்கள். இரண்டாவது ஆன்மீக தாலந்துகள் அல்லது ஆன்மீக வரங்கள். இயற்கை தாலந்து நாம் பிறக்கும் பொழுதே கடவுளால் நமக்கு தரப்படுகிற ஒன்றாகும். சிலர் பிறந்ததிலிருந்து இளம் வயதிலே பாடுவார்கள், நன்றாக பேசுவார்கள், நல்ல காரியங்களை செய்வார்கள். இது இயற்கை தாலந்து. இந்த இயற்கை தாலந்துகளுக்கும் மீட்புக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இயற்கை தாலந்துக்கும் அர்ப்பணத்திற்கும் எந்த அடிப்படையான உறவு இல்லை. ஆனால் இரண்டாவது தாலந்து அல்லது வரம் என்பது ஆவிக்குரிய காரியங்களாகும். ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய தாலந்து என்பது ஒரு மனிதன், ஒரு ஸ்திரீ தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரின் ஆவியினாலே ஆளப்படும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய கிருபையினாலே அலங்கரிக்கப்படுகிற வரங்கள் செயல்படுவதனாலே வருகிற காரியங்களைத்தான் ஆன்மீக வரங்கள், ஆன்மீக தாலந்துகள் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அருமையானுள்ளே, இங்கே அந்த எஜமான் வேலைக்காரருடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்துகள், ஒருவனுக்கு 2 தாலந்துகள், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். நீண்ட காலம் கழித்து திடீரென்று வந்து தாலந்துகளை பெற்றுக்கொண்ட தன் வேலைக்காரர்களிடத்திலே கணக்கு கேட்கிறார். 5 தாலந்து உள்ளவன் சொன்னான், ஐயா 5 தாலந்தை கொண்டு நான் வியாபாரம் செய்து வேறொரு 5 தாலந்தை நான் சம்பாதித்தேன். எஜமானவனை மெச்சிக்கொள்கிறான். மத்தேயு 25:21 பாருங்கள். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை பெற்றவன் அதே போல வேறொரு 2 தாலந்தை சம்பாதித்தான். எஜமான் அவனையும் மெச்சிக்கொள்கிறான், அவனும் எஜமானால் பாராட்டப்படுகிறான், அவனும் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறான். ஆனால் 1 தாலந்து உள்ளவன் என்ன செய்தான்? அந்த தாலந்தை பயன்படுத்தவில்லை, அதை மண்ணிலே புதைத்து வைத்தான். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, ஒரு மனிதன் தாலந்தை விருத்தியாக்க வேண்டும் என்றால் வியாபாரம் செய்ய வேண்டும். வியாபாரம் செய்யும் பொழுது 2ஐ நாம் சந்திக்க வேண்டும். ஒன்று லாபத்தை சந்திக்கலாம் அல்லது நஷ்டத்தை சந்திக்கலாம். வியாபாரம் செய்யும் பொழுது அது உண்மையாகவே அது சங்கடமான ஒரு காரியம்தான். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும், ஒரு ரிஸ்கான காரியம். ஆனாலும் கூட 5 தாலந்து உள்ளவன் அந்த கடினமான காரியத்திலே பிரவேசித்து வேறொரு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை உடையவன் வேறொரு 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் 1 தாலந்தை உள்ளவன் அதை மண்ணிலே புதைத்து வைத்தான். ஏனென்றால் அவனுடைய எண்ணம் என்ன? 1 தாலந்தை தான் எஜமான் தந்திருக்கிறார். 1 தாலந்தை நான் வியாபாரத்தில் இழந்தால் எஜமான் கேட்கும்போது என்ன செய்வேன் என்று தவறான அபிப்பிராயம் கொண்டிருக்கலாம். அதே சமயத்தில் அவனுடைய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 25 24 சொல்லப்படுகிறது, 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறமான கடினமுள்ள மனிதன் என்பதை அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். ஆகவே தன்னை குறித்து அவனுக்கு ஒரு பயம், அதே சமயத்தில் எஜமானை குறித்த ஒரு பயம். எஜமானை குறித்து தவறான அபிப்பிராயம், தவறான மதிப்பீடுகள், தவறான நியாய தீர்ப்பு அவனுடைய மனதுக்குள்ளே காணப்பட்டது. ஆகவே தாலந்தை பயன்படுத்தவில்லை, தாலந்தை மண்ணிலே புதைத்து வைத்தான். எஜமான் அவனை கண்டிக்கிறான். பொல்லாதவனே என்று சொல்கிறான், சோம்பேறியே என்று சொல்கிறான், புரோஜனமற்றவனே என்று சொல்கிறான். அவனிடத்தில் உள்ள 1 தாலந்தை பிடுங்கி அங்கே மற்றவனுக்கு கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அவனும் அவனை அழுகையும் பற்குடிப்புள்ள இடத்துக்குள்ளே போகும்படி அவனை குறித்து நியாய தீர்ப்பு செய்கிறான்.
என் பணத்தை காசுக்காரர் கையிலே, வட்டிக்காரர் கையிலே கொடுத்தால் அதை நான் முதலோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொன்னார். இந்த இடத்திலே காசுக்காரர் என்பது நம்முடைய பழக்கத்திற்கிற வங்கியை குறிப்பிடலாம். அருமையானவர்களே, ஒரு தாலந்தை பயன்படுத்தாத அந்த மனிதனை, அவன் பயன்படுத்தாத அந்த தன்மையினாலே அவனை அங்கு எஜமானாகிய கர்த்தர் இயேசுவானவர் நியாயம் தீர்க்கிறார். அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் தம்முடைய வருகையிலே உன்னை எப்படி நியாயம் தீர்ப்பார்? நீ ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஊழியமாகட்டும், தாளந்தாகட்டும், வரங்களாகட்டும், வல்லமையாகட்டும், பொறுப்புகளாகட்டும், அல்லது கிருபையாகட்டும், அவைகளெல்லாம் நீ உன் வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொண்டு அவைகளை புதைத்து வைத்து அதை ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று, பிறருக்காக நீ பயன்படுத்த மறுப்பாயானால், மறப்பாயானால், அந்த மறுப்பது நிமித்தம் அல்லது அந்த மறப்பது நிமித்தம் ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பார். ஆகவே இவன் துணிகரமான பாவம் செய்தான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இவன் அக்கிரமத்திலே புரண்டான் என்று வேதம் சொல்லவில்லை. அவன் நல்லவனாய் கூட காணப்பட்டிருக்கலாம், எஜமானிடத்திலிருந்து தாளந்தை பெற்றவனாய் கூட காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதை பயன்படுத்தவில்லை. வேதம் சொல்கிறது, தன் பட்டயத்தை அசதியாய் பயன்படுத்துகிறவன் சபிக்கப்பட்டவன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் உன்னோடு இடைபெட்டு கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதை பயன்படுத்தாமல் நீ முடங்கியிருப்பாயானால், ஊழியம் செய்தது போதும், இனி ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்திருப்பாயானால், வாழ்க்கையிலே அடுக்கடுக்கான துன்பங்கள், துயரங்கள், ஆகவே ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை, வரங்களை பயன்படுத்துவதினாலே சங்கடங்கள், ஆகவே அதை நிறுத்திவிடுகிறேன் என்று சொல்வாயானால், வேதத்தின் ஆதாரத்திலிருந்து, ஆண்டவருடைய மனிதன் என்கிற அந்த தன்மையிலிருந்து நான் சொல்கிற ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவர் கொடுத்தவைகளை நீ பயன்படுத்தாத அந்த காரியத்தை நிமித்தம் ஆண்டவர் உன்னை நிச்சயமாகவே வருகையிலே அவர் நியாயம் தீர்ப்பார் என்பது நிச்சயமாகும். ஆகவே பெற்றுக்கொண்டவைகளை பயன்படுத்தாத அந்த பட்சத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் வருகையிலே. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் 31வது வாக்கியத்திலிருந்து 41வது வாக்கியம் வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையிலே அவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பின் விதம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஆண்டவர் மகிமையோடு வருவார். மக்கள் 2 விதமாக பிரிக்கப்படுவார்கள். செம்மறி ஆடுகள் வலது பக்கமாகவும், வெள்ளாடுகள் இடது பக்கமாகவும் அங்கு பிரிக்கப்படுவார்கள். அந்த வலது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார். என்ன சொன்னார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இதோ நான் பட்டினியாய் இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள், வியாதியோடு இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், அந்நியனாயிருந்தேன் என்று, அவர் வஸ்திரமலாமல் இருந்தேன், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோதெல்லாம் எனக்கு உதவி செய்தீர்களே என்று சொல்லி வலது பக்கத்தில் உள்ள அந்த நீதிமான்களை குறித்து சொல்கிறார். நீங்கள் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். ஆனால் வலது பக்கத்துள்ள நீதிமான்கள் சொன்னார்கள், எப்போது நீர் பட்டினியாயிருந்தீர், எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர், எப்போது நீர் காவலில் இருந்தீர், எப்பொழுது நீர் அந்நியனாயிருந்தீர், எப்பொழுது நீ வியாதியோடு இருந்தீர் என்று ஆண்டவரை பார்த்து, ராஜாவை பார்த்து வலது பக்கத்தில் உள்ள நீதிமான்கள் கேட்கிறார்கள். உடனே ஆண்டவர் சொன்ன பதில் இதுதான், இந்த சிறியவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய வேதத்தின் ஆதாரத்திலிருந்து சொல்கிற செய்தி என்னவென்றால், உலகத்திற்கிற ஒவ்வொரு மக்களும், உலகத்திற்கிற ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு சிறுவர்களும் சிறுமிகளும், ஒவ்வொரு இன மக்களும், ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரின் சாயலை உடையகிற மக்களாக கருதப்படுகிறவர்கள். ஆகவே மனிதர்களுக்கு நாம் செய்கிற உதவி ஆண்டவருக்கு செய்கிற உதவி. கண்கண்ட சகோதரனுக்கு நாம் உதவி செய்யாவிட்டால்
காணாத தெய்வத்தை நாம் எவ்வாறு நேசிக்க முடியும் என்பது வேதத்தின் பொருள் அல்லவா? ஆகவே தான் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் உள்ள கடைசி ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவர் உன்னை எவ்வாறு நியாயந்தீர்ப்பார், உன்னுடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிற வாய்ப்புகள் அல்லது சேவை செய்கிற வாய்ப்புகள், உன்னை சூழ்ந்திருக்கிற மக்களுடைய அந்த தேவைகள் அல்லது விருப்பங்கள், அவைகள் மத்தியிலே அவர்களுக்கு உதவி செய்கிற கிருபைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம், அதை நீங்கள் பயன்படுத்தாமல் வீணாக்குவீர்களானால் அது நிமித்தம் உங்களை நியாயம் தீர்ப்பார். அதை பயன்படுத்தி தேவை உள்ள மக்களுடைய தேவைகளை சந்தித்து அந்த தேவைகளுக்கு தக்கபடி அவர்களை ஆற்றி தேற்றுவீர்களானால் ஆண்டவர் அது நிமித்தம் நித்திய ஜீவனையும் நித்திய மகிழ்ச்சியும் தருகிறார். இடது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொன்னார், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று சொன்னார். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியில் போய் பங்கு பெறுங்கள். நான் பசியோடு இருந்தேன், நான் வஸ்திரமில்லாமல் இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், நான் இதோ வியாதியாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லையே என்று ஆண்டவர் இடது பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்து சொல்லுகிற வாக்கியங்களை மத்தேயு 25 பார்க்கிறோம். இடது பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே எப்போது இந்த நிலையிலே இருந்தேன்? உடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவனுக்கு எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான என் சகோதரனே சகோதரியே, ஆகவே இந்த 2 ஓமைகள் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்ன? ஆண்டவருக்காக தேவை நிறைந்த மக்கள் மத்தியிலே, தேவைகள் நிறைந்த உலகத்திலே, தேவைகள் நிறைந்த மனுமக்கள் மத்தியிலே நாம் ஆண்டவருடைய அடியார்களாக பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறோம். பட்டினியாக இருக்கிற மக்கள், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற மக்கள், அந்நியராக அலைந்து கொண்டிருக்கிற மக்கள், சிறையிலே இருக்கிற காவலில் அகப்பட்டிருக்கிற மக்கள், அதே சமயத்தில் அங்கே வியாதியோடு இருக்கிற மக்கள், இப்படிப்பட்ட அந்த மக்களுடைய நிலைகளை கண்டும் ஒருவேளை வசதிகள் வாய்ப்புகள் அல்லது கடமைகள் பொறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்யாமல் இருப்பது நிமித்தம் ஆண்டவர் நம்மை நியாயந்தீர்ப்பார். உதவி செய்தால் நித்திய ஜீவன், உதவி செய்யவில்லை என்றால் நித்திய ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 46 நான் வாசிக்கிறேன். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனையும் அடையவும் போவார்கள். ஆண்டவராகிய இயேசுவானவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வரப்போகிற ஆண்டவர் ஜனங்களை எவ்வாறு நியாயந்தீர்ப்பார் என்றால் 2 குறிப்புகளை சொன்னேன். ஆண்டவர் கொடுத்தவைகளை, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளை, ஆண்டவர் அருளின காரியங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்தாத அந்த நிலை இருக்குமானால் அது நிமித்தம் நமக்கு தண்டனை உண்டு. பயன்படுத்தினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. மேலும் எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்போம். அதே சமயத்தில் ஆண்டவர் கிருபையினாலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே அவருடைய தேவைகளை அறிந்தும் அவர்களுக்கு உதவி செய்ய மறுப்போம் ஆனால் நித்திய ஆக்கினையை பெறுவோம். ஆனால் உதவி செய்தால் நித்திய ஜீவனை பெறுவோம். அருமையான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் கொடுத்தவைகளை பயன்படுத்தினீர்களா அல்லது பயன்படுத்த மறுத்தீர்களா? ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களை சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்தீர்களா? உதவி செய்யாமல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறீர்களா? உங்களையே, உங்கள் வாழ்க்கையை மறுபடி சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் அவர் நியாயந்தீர்ப்பார். பலர் சொல்வார்கள், அவர் இப்படி நியாயந்தீர்ப்பார், அப்படி நியாயந்தீர்ப்பார், இன்ன விதமாய் நியாயந்தீர்ப்பார், அந்த விதமாய் நியாயந்தீர்ப்பார் என்று மனம் போன போக்கிலே, மனதின் அடிப்படையில் அல்லது பாரம்பரியத்தின் அடிப்படையில் அல்ல உலக சிந்தனை அடிப்படையில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து விதவிதமாய் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் வெளிச்சம் என்ன? இந்த 2 அடிப்படையில் ஆண்டவர் உங்களை நியாயந்தீர்க்க அவர் வருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய வருகையிலே இந்த விதமாகத்தான் அவர் நியாயந்தீர்ப்பார் என்று அவரே தன்னுடைய நாவை திறந்து அவர் சொல்லியிருக்கிறார்.
அவர் சொல்லியிருக்கிற அந்த செய்திக்கு மிஞ்சின போதனை இந்த உலகத்திலே எங்கும் இல்லை, எவராலும் கொடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய நிச்சயம். ஆகவே அவருடைய வருகைக்கென்று நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வருகையிலே நீர் எவ்வாறு நியாயந்தீர்க்க போகிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டவைகளை ஆண்டவருக்கென்று பயன்படுத்தும் கிருபையை தாரும். அதே சமயத்தில் சுற்றில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.